நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, ஏதாவது தெரிஞ்சதா? சார் லீவ்னு மட்டும் தான் தெரியும். எதுக்கு எப்படிலாம் தெரியாது. சார் எப்பயுமே நம்ம கிட்ட சொல்லாம போக மாட்டாரே. அதான் தமிழ் சொன்னார்ல சாருக்கு பயம்னு. யாரு அவரெல்லாம் ஒரு ஆளா? அவரு சொல்றத கேட்டு சாரே நீ சந்தேகப்படுற? நம்ம எல்லாம் முட்டாளா இருந்தப்பவே எல்லாரும் பாஸ் ஆகணும்னு நம்மள நம்பி பெட்டு கட்டினாரு சாரு. அவரை போய் சந்தேகப்படுற? சரி சந்தேகப்படல, அப்ப சார் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லு. அவர் எங்க வேணா போயிருப்பாரு, ஆனா நம்ம தோத்துருவோம்னு நினைச்சு போயிருக்க மாட்டாரு, அது மட்டும் நிச்சயம். இன்னைக்கு வரலன்னா சரி, நாளைக்கும் வரலன்னா அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? இது நம்ம பேரு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஏய், சார் சொல்லிதானே நம்ம பேர் கொடுத்தோம். நம்மள ட்ரெயின் பண்ண ஒரு நல்ல டீச்சர் சார் தானே கூட்டு வந்து விட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சார் வேணும். நான் ஜெயிச்சா அது முதல்ல சார் கிட்ட தான் சொல்லுவேன். நீ தோத்தாலும் பரவாயில்லடா, அடுத்த தடவை பாத்துக்கலாம், முதுகுல தட்டி விட, எனக்கு ஸ்டாலின் சார் வேணும். இப்பவே நம்ம எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? ஏய் மிஸ்ரா, என்ன ட்ராக் பேண்ட்ஸ் கூட போடாம எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? குட் மார்னிங் மிஸ். நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? யாருக்கும் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ற மூடே இல்லையா? என்ன 10 நாள்ல நீங்க எல்லாம் பெரிய அத்லெட் ஆயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் எங்க மிஸ்? எந்த சார்? ஸ்டாலின் சார் மிஸ். என்ன கேட்டா? உங்களுக்கு தெரியாதா மிஸ்? நான் ஏன் பிராக்டிஸ் பண்ணலன்னு கேட்டா நீங்க பதிலுக்கு ஸ்டாலின் சார் எங்கன்னு என்னைய கேக்குறீங்க? மிஸ், இவங்க எல்லாரும் சாரை பத்தி தப்பா நினைக்கிறாங்க மிஸ். ஸ்டாலினை பத்தி தப்பா நினைக்கிறாங்களா? என்னன்னு? நாங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டோம், அதனால தான் சார் போயிருப்பாருன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க மிஸ். அப்படியா மிஸ்? என்ன இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. யார் இப்படி எல்லாம் சொன்னது? எல்லாரும் தான் சொல்றாங்க மிஸ். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே ஸ்டாலின் ரொம்ப சங்கடப்படுவாரு. என்ன இப்ப நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டீங்களா? ஹேய், ரொம்ப தப்பு. அப்ப சார் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்க மிஸ். மிஸ் உண்மையை சொல்லுங்க மிஸ். நாங்க எந்த போட்டியும் ஜெயிக்க மாட்டோம்ல, அதனால தான் மிஸ் சார் லீவ் போட்டு போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க மிஸ், நாங்க எந்த போட்டியிலும் கலந்துக்கல. ஆமா மிஸ், எங்களால சாருக்கு ஒரு கஷ்டம் கூட வரக்கூடாது மிஸ். நாங்களே விளைவிக்கிறோம். இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? மிஸ் ஸ்டாலின் தெரியல, நாங்க எதுல கலந்து மாட்டோம் மிஸ். ஆமா மிஸ், சார் மட்டும் ஸ்போர்ட்ஸ் டேக்கு இல்லனா நாங்க யாரும் எந்த விளையாட்டுலயும் கலந்துக்க மாட்டோம் மிஸ். அப்படின்னா நீங்க எல்லாரும் நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? நீங்களும் போட்டிக்கு வரலனா நாங்க இப்படிதான் மிஸ் பண்ணிருப்போம். நீங்க ரெண்டு பேரும் இல்லனா இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு நாங்க யாரும் கலந்துக்க மாட்டோம் மிஸ். என்னப்பா சொல்றீங்க? குட் ஈவினிங் மேடம். வர சொன்னீங்களாமே? ஸ்டாலின் கிட்ட பேசணும். ஏதாவது நம்பர் இருக்குமா? அவங்க அம்மா நம்பர் ஒண்ணா இருக்கு கூட. ஏன் டீச்சர், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, தமிழைய பசங்க கிட்ட ஏதோ மூட்டி விட்டுருக்காரு போல. என்ன மேடம்? நீங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதா ஸ்டாலின் ஓடிட்டாருன்னு சொல்லி பசங்களை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிருக்காரு. அவர் சொன்னா கேக்குற, இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? சின்ன பசங்கள்ல என்கிட்டயே திரும்ப திரும்ப சார் ஏன் ஸ்போர்ட்ஸ் டேக்கு எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் மேடம், அப்போ உண்மையை சொல்ல வேண்டியதானே? ஸ்டாலின் வேணான்னு சொல்றாரு குருவி. அவங்க அப்பாக்கு சீரியஸா இருக்கிறது பசங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் சொல்ல வேண்டான்றது ஸ்டாலினோட எண்ணம். சாரு நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாருன்னு பசங்க நினைக்கிறத விட அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்றது ஓகே தானே? எனக்கு தெரியல, ஆனா பசங்க ஸ்டாலின் சார் வராம நாங்க ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்க மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. இது என்ன மேடம் பெரிய வம்பாகுது? ஒண்ணு ஸ்டாலின் வரணும், இல்ல ஸ்டாலின் இல்லாமலேயே பசங்க ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதான் ஒரு போன் பண்ணி பேசலான்னு பாக்குறேன். அதுக்கு என்ன மேடம், தாராளமா போன் பண்ணி பேசுங்க. என்னங்க இதான் நம்பர், பேசுங்க. அம்மா, நான் சம்யுக்தான ஸ்டாலின் சார் கூட வேலை செய்யறேன். ஸ்டாலின் சார் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? என்னவா மேடம்? கூப்பிடுறாங்க. ஹலோ, நான் சம்யுக்தா பேசுறேன். சொல்லு சம்யுக்தா. அப்பா எப்படி இருக்காரு? இன்னும் கிரிட்டிக்கல் தான். 2 நாள் ஆனாதான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஓ, ஆபரேஷன் ஏதாவது பண்ணணுமா? இல்லை, அஞ்சிய போதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறையா காம்ப்ளிகேஷன் இருக்கு போல. என்ன? இல்லை,
ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு அவர் உடம்பு ஒத்துழைக்கிற நிலைமையில இல்லையா. ஓ, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சமீதா. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஸ்டாலின், நீ பயப்படாத. ம் உனக்கு பணம் ஏதாவது வேணுமா? இல்லை, இப்போதைக்கு வேண்டாம். என்கிட்ட கேட்கறதுக்கு யோசிக்காத ஸ்டாலின். அப்படியெல்லாம் இல்லை, தேவைண்டா ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் அங்கே ஸ்போர்ட்ஸ் ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் பசங்களாம் என்ன சொல்கிறாங்க? நீ இல்லாம இருக்கிறது அவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கு, ஆனாலும் அவங்க எல்லாம் ரெடி தான். இந்த பிரச்சனை எதுவும் சொல்லலையே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பசங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் ஈவெண்ட்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. இப்போ பேசுற பேச்சா இது? நீ முதல்ல அப்பாவை கவனி, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இல்லை சமிக்தா, என் மனசு பூரா அங்கதான் இருக்கு. தெரியும் ஸ்டாலின், இத நான் பாத்துக்கிறேன். மின்னலும் காவியாவும் நிச்சயமா பிரைஸ் வின் பண்ணுவாங்க, பார்த்துட்டே இரு. ஹலோ, இத நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல உங்க அப்பாவை கவனி. இல்ல சமிக்தா, எப்பயுமே விளையாடுத்தனமா இருப்பேன். வந்தா எல்லாத்தையுமே கோட்டை விட்டுருவேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்புறம் டப்பாசும் பலூன் கூட பிரைஸ் எல்லாம் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, விட்டுற வேணான்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். ஆலயமணி எதுல கலந்துக்கிறான்? ஐயோ, என்னையா ஆளு நீ? அங்க உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்கள பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? அப்பாவுக்கு நான் பிள்ளைதான், ஒரு பையனா அவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அங்க இருக்க 30 பிள்ளைகளுக்கு நான் வாத்தியார், அப்பா மாதிரி அந்த வேலை. இந்த மகை வேலையை விட முக்கியமானது கஷ்டமானது கூட இல்லையா? பசங்கள்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லாம வந்ததுல எதுவும் அவங்க ஃபீல் பண்ணலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான பசங்க தான். பாத்துக்க சமீக்தா. நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா நான் இந்த நம்பருக்கே ஃபோன் பண்றேன். ஓகே பண்ணு. வச்சிடுறேன். சரி. என்ன மேடம், சார் என்ன சொல்றாரு? உங்க சார் என்ன சொல்வாரு? அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க நம்ம போன் பண்ணா, இங்க பசங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு அவர் திரும்ப நம்மள கேக்குறாரு. அதான் மேடம் ஸ்டாலின் சாரு, பசங்களுக்கு எதுனா ஒண்ணா அவ்வளவுதான், பெத்த அம்மா அப்பா இல்ல, அடைச்ச கடவுளே வந்தாலும் கண்டுக்க மாட்டாரு. பசங்களுக்குலாம் எப்படியாவது இத புரிய வச்சு அவங்கள நல்லா பண்ண வைக்கணும் குருவி. ஸ்டாலினுக்கு பரிசா இந்த வெற்றியை கண்டிப்பா கொடுக்கணும். ஆமா மேடம், கண்டிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா? என்ன நொன்னம்மா, உன்னை யாருடி இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? நீதானம்மா? ஆமா, நான் சொல்றத கேட்டு அப்படியே நடந்துருவேன். முதல்ல எழுந்துருடி இங்க இருந்து. என்னம்மா நீ தானே ஸ்கூல் விட்டு வந்ததும் சமையல் செய், வாசல் பெருக்குன்னு சொல்லுவ. ஏய், முதல்ல கையில இருக்கிற கரண்டியை கீழே போடு. ஆமா, என்ன பண்ணாலும் என்னையே திட்டு. என்னடி பண்ற? தண்ணி புடிச்சிட்டு வந்துடுறேம்மா. முதல்ல வெயிடி குடத்தை கீழே. என்னம்மா நீ என்ன பண்ணாலும் திட்டுற? ஆமா, திட்டுறாங்க. வெயிடி குடத்தை. உன்னை யார் இப்ப தண்ணி பிடிக்க போ சொன்னது? நான் தானே எப்பவும் எடுக்க போவேன். ஏன், நான் தண்ணி எடுத்தது இல்லையா? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவ, அப்புறம் யார் திட்டு வாங்குறது? உன்னை யார் திட்டுவாங்க? அதான் காவியா காவியான்னு 2 பேரும் உசுர குடுக்குறாங்களே. யாரம்மா சொல்ற? ரொம்ப தான் நடிக்கிற, யாருன்னு உனக்கு தெரியாதா? ஸ்டாலின் சாரு சம்யுக்தா டீச்சரும் தான். ஏன், அவங்க உன்னை திட்டுறாங்களா என்ன? திட்டுறது இல்லடி, அவங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துல உன்னை தாங்குன்னு தாங்குறாங்க. அதுல கொஞ்சமாவது நாங்க செய்ய வேண்டாமா? அம்மா. ஆமாண்டி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா மட்டும் போதுமா? ஒழுங்கான சாப்பாடும் நல்ல துணிமணியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துல படிச்சத திரும்பி படிக்கிறது தானடி முக்கியம். அது இல்லம்மா, வீட்டுல எல்லாரும் வேலை செஞ்சு என்ன படிக்க வைக்கிறீங்க, அதுவும் பெரிய விஷயம் தானே. ஏய், ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசாதடி. எங்களுக்கும் தெரியும்டி எது சரி எது தப்புன்னு. காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது 50ஓ 100ஓ கொண்டு வருவோம், அது நிச்சயம். அறிவு அப்படி இல்லடி. விடு, நாங்க என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம்? உனக்கு இன்னும் வசதி பண்ணி தரணும்னு தான் ஆசைப்படுறோம், செய்யதான் முடியல.
காசு பணமா தான் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. உதவி பண்ணலன்னாலும் ஒவ்வொருத்தரையும் பண்ணாம இருக்கலாம்ல. பாரி காவியா, விளையாட்டு முடியற வரைக்கும் வீட்டு வேலை நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லடி, செல்லம்மாக்கா கிட்ட சொல்லிட்டேன், நீ தினமும் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கடையில போய் சாப்பிட்டு போயிடு. அதே மாதிரி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றப்ப அவங்க கடையில வடையும் டீயும் சாப்பிட்டு வந்துரு. காலையில எனக்கு எதுவுமே வேணாமா. ஏய், அதிகமா பேசாதடி, சொல்றத மட்டும் செய்யடி. சரிம்மா. நீ காலையில இட்லி சாப்பிடுறது, சாயந்தரம் டீ குடிக்கிறதுன்னு எதையுமே வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏமா? ஆரம் எதுவும் கேட்க போறது இல்ல. இருந்தாலும் எதுக்கு? நீங்க எல்லாம் பட்னி கிடக்குறப்ப நான் மட்டும் எப்படிமா? அறிவு கெட்டவள, எல்லாத்தையும் எதுக்கு பண்றோம்? இது உனக்கு மட்டும் இல்லடி, எங்களுக்கும் சேர்த்துதான். நீ படிச்சு நாளைக்கு பெரிய ஆளா வந்தா உங்க அண்ணங்களையும் இந்த அம்மாவையும் பாத்துக்க மாட்டியா? எதுக்குடி இப்ப கண்ணு கலங்குற? முதல்ல ஒழுங்கா அந்த விளையாட்டு முடியற வரைக்கும் நீ நல்லா விளையாடணும். அப்புறம் நீ ஒழுங்கா படிக்கணும். இத பாரு காவியா, இன்னும் கொஞ்ச நாள் தான். எல்லா கஷ்டத்தையும் சேர்த்து பட்டுக்கிறோம். எதுக்கு அறகுறையா பண்ணணுங்கிற? படிக்க வைக்கிறதுன்னு ஆயிப்போச்சு, அத நல்லபடியா பண்ணிடுவோம். நீ படிக்கிற வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. ஆத்தா உன் கூட இருக்கா, அதான் நல்லவங்க உதவியெல்லாம் உனக்கு கிடைக்குது. நீ நல்லா இருப்பமா மகராசி. Parade attention! Parade standard is. Parade attention! Parade salute! அழகு நமக்கு தெரியாம இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ராணுவத்தையே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானே. விட்டா தனி ஸ்கூலு, தனி நாடு, தனி உலகம் எல்லாம் வேணும்னு கேட்பான் போல இருக்கு. அலைகடலென திரண்டு வந்திருக்கும் சிகப்பு ரோஜா வீட்டு சிங்கங்களே. சிகப்பு ரோஜா வீடா? அடப்பாவி, ரெட் ரோஸ் ஹவுஸ் தான் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றானா? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், தரணி எங்கும் நம்மை பற்றி பரணி பாடட்டும். ஒரு சாதாரண விஷயத்தை இப்படி எல்லாம் பில்டப் பண்றான். செய் அல்லது செத்து மடி, வெற்றி அல்லது வீரமரணம். சல்யூட். போனா போகுதுன்னு பார்த்தா எல்லாமே ஓவரா போயிட்டு இருக்கு. சார், நான் என் செஞ்சரியோட உரையாடிட்டு இருக்கேன் சார், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் கிளாஸுக்கு போங்கடா. கமாண்டர் சொல்லாம நாங்க யாரும் போக மாட்டோம் சார். கமாண்டரா? யாரா உங்க கமாண்டர்? மேஜர் ஜெனரல் மிஸ்டர் அழகன் சார். அழகா, மொத்தமாவே விரலி மாத்திட்டியா? ஏய், உங்க எச்எம் நான் சொல்றேன், எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. போங்கடா. என்னைய இழிப்பு? இது என்ன, நீங்க கம்பெடுத்தா ஓடுற காக்கா கூட்டம் நினைச்சீங்களா? தோட்டாவை எடுத்து சுட்டா நெஞ்ச காட்டுற மறவர் கூட்டம் சார். ஏய், முதல்ல உன்னோட வருத்தப்படாத வாலிப சங்கத்தை கலையா. அப்படி சொல்லுங்க சார். தலைமையின் பாலாம் கொண்ட அளவிலா அன்பின் காரணமாக இப்போது நாம் கலைகிறோம், ஆனால் மீண்டும் கூடுவோம். ஓகே, parade dismiss, salute, go. யோ அழகா, என்னையா இது? சார், இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல சார், அன்பால தானா சேர்ந்த கூட்டம். யோ, எதுக்குயா சம்பந்தமே இல்லாம பஞ்சு டேலக்லாம் அடிக்கிற? சார், இது யுத்தம் சார். யுத்தமா? சத்தம் வந்துச்சு சாத்தி புடுவன் சாத்தி. ஏயா, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கியா நீ? என் படையை தயார் பண்ணது தப்பா? தயார் பண்ணது தப்பு இல்லையா, அந்த படை தடைன்னு பில்டப் கொடுக்கறியே, அதையா தாங்க முடியல. அதெல்லாம் எதுக்குன்றேன். யோ, என்ன பாக்குற? ஏதோ சும்மா பேச்சுக்கு ஒரு ஹவுஸுக்கு உன்னை இன்சார்ஜா போட்டா அவங்கள சார்ஜ் பண்றேன்னு சொல்லி இப்படி வெறியேத்துறியே, இதெல்லாம் நியாயமாயா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களும் ஒரு ஹவுஸ்க்கு இன்சார்ஜ் தெரியும்ல? தெரியும் தெரியும். உங்க ஹவுஸோட பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். ரோஸ். அது தெரியுது. என்ன ரோஸ்? கிரீன் ரோஸ். ரெட் ரோஸா? அது நம்ம ஹவுஸ் ராஜா. அப்புறம் ஒயிட் ரோஸா? அது தமிழையாவோட ஹவுஸ். அப்ப ஏன் ஹவுஸ் பேர் என்ன? சுத்தம். உங்களையே நம்பி உங்களுக்கு கீழே இருக்காங்களே பசங்க, அவங்கள சொல்லணும். யோ, என் பசங்க ஜெயிப்பாங்க ஐயா. சர்ச்சுக்கு கூட்டு போனா நல்லா ஜெபிப்பாங்க. என்ன பாக்குறீங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் டேல ஜெயிக்க போறது ரெட் ரோஸ் தான். நீயும் ஜெயிக்க போறது இல்ல, நானும் ஜெயிக்க போறது இல்ல. ஜெயிக்க போறது ஸ்டாலினோட ப்ளூ ரோஸ் தான். அதானா பார்த்தேன். மத்த ஹவுஸ் பேர்லாம் தெரியுது, உங்க ஹவுஸ் பேர் தெரியலையாக்கும்? யோ, ஊரார் ஹவுஸ் ஊட்டி வளர்த்தா தன் ஹவுஸ் தானே வளருயா. ஒரு ஹவுஸுக்கு இன்சார்ஜ் இருந்துட்டு இன்னொரு ஹவுஸ் ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சார்? உழைச்சவனுக்கு வெற்றி கிடைக்கும். திறமைக்கு தான் வெற்றி.
திறமையோட உழைப்பதாயா முக்கியம். இப்ப என்னடா சொல்றீங்க? ஸ்டாலின் ஹவுஸ் தான் ஜெயிக்கும். அது நடக்காது. நடக்கும். பாப்பா பாப்பையா பாரு பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போலாமா? எங்கடா? எங்கேயோ. டே கைபொம்மே, ரெட் ட்ரெஸ் பசங்கலாம் டரரா பிராக்டிஸ் பண்றாங்க. பண்ணட்டா? இப்படியே போனா அவங்க தானே கப்படிப்பாங்க. அடிக்கிட்டோம். ரொம்ப அசிங்கமாயிடும்டா. ஆகட்டும். சேம் ஆயிடும்டா. டேய் ஆகட்டும்டா. என்னடா இப்படி சொல்ற? வேற என்னடா பண்ண சொல்ற? சாரே நம்மள நம்பல. நம்மள வேற யார் நம்ப போறா? இல்லடா, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணா கப்படிக்கலன்னு கூட பரவாயில்லடா. ஒரு 2-3 போட்டியில ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குடா. எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. நீங்க வேணா கலந்துக்கங்க. டேய் என்ன அப்படி பேசுற? பின்ன என்னடா, நம்மளுக்கு எல்லாமே ஸ்டாலின் சார் தான். அவரே போட்டிக்கு 2 நாளுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிட்டா என்னடா அர்த்தம்? எனக்கு என்னவோ நம்மளாம் ஓவரா ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறேன். போட்டிக்கு முன்னாடி வந்து ஏன்டா பிராக்டிஸ் பண்ணலன்னு செவுல்லே விட போறாரு. அப்ப எல்லாருமே அம்மா அப்பான்னு கத்த போறீங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, நான் கலந்து போறது இல்ல. உங்களுக்கு வேணா நீங்க கலந்துக்கோங்க. நானும் கைபாமோட சப்போர்ட் தான். நானும் கலந்துக்கல. டேய் நீ எப்பவும் எந்த போட்டியிலும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நீ ஜெயிக்க போறது இல்ல. இப்ப கைபாவோட சேர்ந்து என்ன பண்ண போற? நானும் கைபொம் தான் சப்போர்ட். போட்டிலாம் கலந்துக்க மாட்டேன். என்னடா ஆளாக டீம் சேர்க்கறீங்க? டேய் மின்னல், நம்ம கிளாஸ்ல ஒருத்தனுக்கு தான் பிரைஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. நீயாச்சும் கலந்துக்கடா. அது எப்படி முடியும்? யூனியன் தான். கைபாமும் போட்டலாம் கலந்துக்கலனா நானும் கலந்துக்கலடா. டேய் எல்லாரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிருந்தோம் சார். பேசுற நேரமாடா இது? அவன் பறவை மாதிரி பரபரன்னு பரபரப்பா இருக்கான். நீங்களா என்ன பல்லு போன கிழவி மாதிரி காலை நீட்டி உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க? டேய் இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணது முக்கியம் இல்லடா. கடைசி 2-3 நாள்ல ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி கப்ப தட்டி தூக்கணும்டா. சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா சார்? என்னடா? நாங்க யாரும் போட்டியில கலந்து போறது இல்ல சார். என்ன கலந்துக்க போறது இல்லையா? என்னடா விளையாடுறீங்களா? இல்ல சார், நிஜமா தான் சொல்றோம். கலந்து போறது இல்ல. ஏன்டா? ஸ்டாலின் சார் எங்களை நம்பல. நாங்க ஆடி யாருக்காக ஜெயிக்க போறோம்? ஸ்டாலின் சார் நம்பலையா? டேய் என்னடா புது கதை சொல்றீங்க? ஆமா சார், தமிழையா கிளாஸ்ல எங்களை அசிங்கமா திட்டினாரு சார். அவன் ஏன்டா உங்களை திட்டுறான்? அவர் தான் சார் சொன்னாரு ஸ்டாலின் சார் பயந்து ஓடிட்டாருன்னு. ஓஹோ, தமிழ் இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரியறானா? சும்மா நடிக்காதீங்க சார். உங்களுக்கு கூட தெரியாது. ஏய் நிஜமாவே தெரியாதுடா. அதனாலதான் கேக்குறேன். நீங்க சொல்ற மேட்டர் புதுசா இருக்குடா. ஆமா சார், அழகன் சார் கூட எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க சார். அவன் எப்பவுமே அப்படித்தான்டா. ஒரு நல்லது நடந்தா அவனுக்கு பிடிக்காதுடா. அவன்லாம் ஒரு ஆளு. அவன் சொல்றத வந்து நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களாடா? இல்ல சார், ஸ்டாலின் சார் எங்களை நம்பல. அதான் போயிட்டாரு. டேய் ஸ்டாலின் போனது வேற ஒரு விஷயத்துக்காகடா. லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா போய் பிராக்டிஸ் பண்ணுங்கடா. சார் வேற விஷயம் நான் என்னன்னு சொல்லுங்க சார். டேய் அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. வெண்ணைங்க மாதிரி கேள்வி கேட்காதீங்கடா. போங்கடா. சார் டீச்சர் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, உங்களை கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அப்ப ஸ்டாலின் சாருக்கு எங்க மேல நம்பிக்கையில தான் சார் அர்த்தம். ஏய் அழகனும் தமிழும் சொன்னதை நம்புவீங்களா இல்ல ஸ்டாலின் சார் சொன்னதை நம்புவீங்களா? போங்கடா, போய் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. டேய் போங்கன்னு சொல்றேன்ல. டேய் முடியுமா முடியாதாடா? முடியாது சார். ஸ்டாலின் சார் எங்களை நம்பல. பிராக்டிஸ் பண்ணுங்க எங்களை கைவிட்டார் சார். அடிச்சு பல்லக்கடல காட்டினோம் ராஸ்கல். யாரை பத்தி என்னடா பேசுறீங்க? டேய் அவ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க எல்லாருக்கும் என்னென்ன நல்லது செய்யலாம் நினைச்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவரை போய் சந்தேகப்படுறீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? அவன் எங்க போயிருக்கான், எதுக்கு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதானே? சொல்றேன்டா. டேய் அவன் அப்பா சாக கிடக்குறாரா. அவரை பார்க்கத்தான்டா ஊருக்கு போயிருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்க இந்த ஸ்போர்ட்ஸ் டேல நீங்க விளையாட்ட கோட்டை விட்டு நினைச்சு தாண்டா மறைச்சிருக்கான். ஆஸ்பத்திரியில அவன் அப்பா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்டா. ஏண்டா அவனை போய் சந்தேகப்படுறீங்களா? லூசு பசங்களா. ஏண்டா இதெல்லாம் அவனுக்கு தேவையாடா? அவன் எதுக்குடா இந்த தமிழும் அழகனும் பண்ற கிண்டலை எல்லாம் தாங்கிட்டு இருக்கான்? உங்களுக்காக தானடா. அறிவு கெட்டவங்களா. அவன் பயந்துட்டு ஓடிட்டானா, உங்களை எல்லாம் கைவிட்டுட்டானா? டேய் உங்களுக்காக தானடா அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான். அவனை போய் சந்தேகப்படுறீங்களா? இந்த பாருடா ஒன்னு சொல்றேன், கலந்துக்கிட்டா கலந்துக்குங்க, இல்ல எக்காடு கட்டு தொலைங்க. எனக்கு என்னடா போங்க.